நேபாள நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சந்தீப் லாமிசேனுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இருக்கிறது அந்த நாட்டு நீதிமன்றம். இவர் முன்னாள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர் ஆவார். நேபாள அணியின் சுற்றுப்பந்து வீச்சாளரும் முன்னாள் கேப்டனுமான சந்தீப் லாம்சேன் 18 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பு அறிவித்தது. அதில் அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனி நீதிபதி பெஞ்ச் அவருக்கு 3 லட்சம் அபராதம் விதித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 2 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்த குற்றச்சாட்டின் காரணமாக லாம்சேனுக்கு எதிரான காத்மாண்டு காவல்துறையால் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் நேபாள கிரிக்கெட் அமைப்பு அவரை நேபாள அணியின் கேப்டன் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்தது. அப்போது அவர் பேஸ்புக்கில் தான் நிரபராதி என்றும் நீதி கேட்டு சட்ட போராட்டம் நடத்துவேன் என்றும் கூறியிருந்தார். அவர் மீது வழக்கு நடந்த நிலையில் சில காலம் மட்டும் கிரிக்கெட் அணியில் இருந்து ஒதுக்கி வைத்த நேபாள கிரிக்கெட் அமைப்பு அவரை மீண்டும் போட்டிகளில் ஆட அனுமதித்தது. அதுவும் சர்ச்சையாக மாறியது. தற்போது மீதான குற்றச்சாட்டு கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. லாமிசேனின் வழக்கறிஞர் சார்ஜே கிமிரே உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என கூறியிருக்கிறார். எனினும் சிறையில் இருந்தே அவர் வழக்கை நடத்த முடியும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.